வேலூர் மாவட்டத்தில் மேல் ரங்கநாதபுரம் அப்படிங்கிற கிராமம், அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம் கரசமங்கலம் அப்படிங்கிற கிராமம். அந்த கிராமத்தில் இந்துக்களுடைய உபயோகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மயானத்தை, அதாவது இந்துக்களுக்காக ஒதுக்கப்பட்ட மயானத்தை இன்னைக்கு முஸ்லீம்கள் அதை ஆட்டையை போட பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் வெகு காலமாக போராடி வருகிறார்கள். எங்களுடைய நிலம் எங்களுக்கு வேண்டும் என்று. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஊரில் ஏரிக்குட்டை பகுதியில் இந்துக்களுக்கும் மற்ற அதில் கிறிஸ்தவர்கள் போன்றவர்களுக்கும் அதில் இடம் ஏற்கனவே ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆனால் மழை காலங்களில் அந்த பகுதியில் குட்டையில் நீர் தேங்கி விடுவதனால அந்த மாதிரி நேரங்களில் உபயோகப்படுத்துவதற்காக இன்னொரு இடத்தையும் நத்தம்புரம் கிராமத்தில் ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. நத்தம்புரம் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த நிலத்துல தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி முஸ்லீம்களுக்கு என்று தனியாக ஒரு மயானத்திற்கு நிலம் ஒதுக்கப்பட்டு அந்த இடத்தை அவர்கள் உபயோகப்படுத்தி வருகிறார்கள். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நத்தம் புறம்போக்கு நிலத்தில் இந்துக்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணி கொண்டிருக்க பகுதியில் இவர்களும் ஒரு பகுதியில் பிணங்களை புதைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்போ ஆரம்பத்திலேயே இந்துக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அப்போ உடனே என்ன சொல்லியிருக்காங்க, இது வக்ஃப் போர்டோட நிலம், அதோட சொத்து அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் இப்போ சொல்கிறாங்க. அந்த மாதிரி அதையும் கிளைம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பகுதியில் இருந்த வட்டாட்சியர் என்ன பண்ணியிருக்காரு, இதை எப்படி வக்ஃப் போர்டு சொத்து, இதுக்கு ஆதாரம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி அவர் கடிதம் எழுதி கேட்கவுமே இது வக்ஃப் போர்டோட நிலம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்களே ஒத்துக்கொண்டும் இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த இடத்துல புதைக்கிறது இது ஒரு பிரச்சனையாகவே இருந்த நிலையில் வட்டாட்சியரும் இதற்கு ஒரு சரியான தீர்வு காணாமல் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சமரச தீர்வை கண்டிருக்கார். என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த நிலத்தை ரெண்டாக பிரித்து நீங்கள் ஒரு பக்கம் யூஸ் பண்ணிக்கோங்க, அவங்க ஒரு பக்கம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்துருக்கார். அதாவது இந்தியா பாகிஸ்தானை பிரிச்ச மாதிரி பண்ணியிருக்கார். அப்பவும் ஹிந்து சொத்து பொது சொத்து. அப்போ அதையும் அப்பொழுதும் இந்துக்கள் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் அப்பொழுதும் இந்த துலுக்கர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை ஏற்றுக்கொள்ளாமல் முழுவதும் எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்துக்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த சரிபாதியாக பிரித்து ஒதுக்கப்பட்ட இதிலையும் இவர்கள் வேண்டுமென்றே புதைத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் இந்துக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதை தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கையும் தொடர்ந்திருக்கிறார்கள். வழக்கு நிலுவையில் ஒரு பக்கம் இருக்கும் பொழுதே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த பகுதியினுடைய எம்எல்ஏ துரைமுருகன் அவர்கள் அதற்கு சங்கிலி வேலி போடுவதற்காக ஒரு 2 லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கியிருக்கிறார் அவர். இந்த நிலையில தான் இப்போ இந்துக்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நிதியை உடனடியாக ரத்து செய்துவிட்டு இந்த நிலத்தை முழுவதுமாக எங்களுக்கு மீண்டும் மீட்டு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர்கள் கலெக்டருக்கு இதற்கெல்லாம் மனு கொடுத்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் அங்கே இன்னொரு முயற்சி என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த கரசமங்கலத்தினுடைய ஊர் தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா, முஸ்லீம்களுக்கு சாதகமாக சந்தைகளை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அதையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எனக்கு தெரியும் அந்த ஊரை பொறுத்தளவில் கரசமங்கலம் நம்ம இதுக்கிட்ட காட்பாடி பக்கம் எங்கேயோ அந்த சைடில் அது ஒரு வன்னியர் டாமினன்ட் வில்லேஜ். அது அதே சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் துரைமுருகனும். அதனால் இந்த ஜாதியை வச்சு ஓட்டு போடக்கூடிய ஹிந்துக்களுக்கு இது ஒரு பாடம். என் ஜாதிக்காரன் ஓட்டு போடுறேன் அப்படிங்கிற, ஆனால் அவன் உன் ஜாதிக்காரன் இடத்த பிடிங்கி இன்னொருத்தனுக்கு ஓட்டுக்குன்னு கொடுக்குறானே, அப்போ என்ன அர்த்தம்? உன் ஓட்டை மதிக்கலை, நீ எப்படியானாலும் நீ ஜாதி வெறி பிடிச்சி எனக்கு தண்டை ஓட்டு போட போற. ஆனால் அவன் அப்படி இல்லை, அவன் மதங்கக்கூடிய அடிப்படையில் தான் ஓட்டு போடுறான். அதனால நான் அவனுக்கு மதத்தின் அடிப்படையில் செய்கிறேன், நீ எப்படி போனாலும் கவலை இல்லை, உனக்கு தான் உணர்வும் கிடையாது இழவும் கிடையாது இடம் அப்படிங்கக்கூடிய மெசேஜை துரைமுருகன் சரியாக புரிந்து வைத்திருக்கிறார். இதைத்தான் இந்த செய்தியில் நம்ம கவனிக்கணும். ரெண்டாவது, இது இந்த ஊரில் மட்டும் இல்லை, பல இடங்களில் இந்த மாதிரியாக பொதுச்சுடுகாட்டில் துலுக்கம் வந்துக்கிட்டு கடைசியில் அது துலுக்கனுக்கே சொத்தம்ங்கிறது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னா, அது வக்ஃபுக்கு சொந்தம்ங்கிறது. ஏற்கனவே திருச்சி பக்கத்தில் ஒரு பஞ்சாயத்து இதே மாதிரி வந்தது, அதுக்கும் அங்கே இந்துக்கள் போராடி வருகிறார்கள். பலாயிரம், அதை முகமது நபி பிறக்கிறதுக்கு முன்னாடியே கோவில் இருக்கிற ஊரே வக்ஃபு சொந்தம்ங்கிறான். ஒரு கிராமத்தையே எங்களுக்கு. ஆமாம், எங்கள் நம்ம திருச்செந்துறைய இப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தை பார்த்தோம். அப்போ இது என்ன அப்படின்னு, இதெல்லாம் லேண்ட் ஜிஹாது. இது லேண்ட் ஜிஹாதோடு இன்னொரு பரிணாமம். இது என்னன்னா, சும்மா போகிற பணம் எங்கேயும் ஒரு இடத்துல புதைச்சாச்சுன்னா அதனால ஒரு 50 சென்ட் வருதா? அப்போ எதை வைத்து இப்படி வேண்டுமென்றாலும் ஆக்கிரமிக்க வேண்டும். எனக்கு கிடைப்பதெல்லாம் ஒரு ஆயுதம் இந்த நாட்டை அபகரிக்க. அப்ப இதுக்கு ஜிஹாத் இல்லாமல் இதுக்கு என்ன பேர்? இதை நம்ம எதோட இணைச்சு பார்க்கணும் அப்படின்னா,
ஹதீஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, ஷாஹி ஹதீஸில் என்ன வருது அப்படின்னா, எவன் இந்த பாரத நாட்டை போரிட்டு வெற்றி பெறுகிறானோ அவனுக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டு. ஆமா. இது இந்த சமீபத்தில் இந்த தியோபந்து கூட இதை ஏற்றுக்கொண்டதுன்னு ஒரு பிரச்சனை வந்தது, ஆமா. ஞாபகம் இருக்கா? ஆமா. ஆமா. இதைத்தான் ஹிந்து முன்னணி ஆவணப்படத்திலே இதை காணித்து இங்கே நடக்கக்கூடிய ஜிகாதி தாக்குதல்களின் காரணமே என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்துக்களை கொன்றாலோ இந்தியாவில் இருக்கும் ஒரு பகுதியை துலுக்க பகுதி ஆக்கினாலோ அவனுக்கு சொர்க்கத்தில் இடம் இருக்கிறது அப்படிங்கக்கூடியதை இவர்கள் ஒரு மதத்தின் கட்டளையாக நினைக்க காரணத்தினால்தான் தொடர்ந்து இந்த பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆவணப்பட காலத்திலிருந்து நம்ம சொல்லிட்டு வரோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் இது பார்க்கப்பட வேண்டும். இப்ப யோசிச்சு பாருங்க, இதே இதை அப்படி லேசா மாத்தி ஒரு பொது சுடுகாடு, துலுக்க சுடுகாடு கூட கிடையாது, பொது சுடுகாடு, ஹிந்து கிறிஸ்தவன் துலுக்கம் எதுவும் இல்லை, அதுல இந்த இடம், இந்த ஏரியா துலுக்கனுக்குள்ள ஏரியா, இந்த ஏரியா கிறிஸ்தவ ஏரியா, இந்த ஏரியா ஹிந்து ஏரியான்னு ஒரு ஏரியாவை மார்க் பண்ணி வைக்கிறாங்க. அந்த துலுக்க ஏரியா உள்ளோட ஹிந்து ஏரியாவுக்கு கொட்டடிச்சு நீங்க பணத்தை கொண்டு வர முடியுமா? முடியாது. அது என்னடா ஹிந்து சுடுகாட்டை உள்ள வச்சுட்டு அதுக்கு அவன் சொந்தம் கொண்டாடுறேன், அதுக்கு ஹிந்துக்கள் இன்னும் கோர்ட்டில் போயிட்டு இருக்கேன், இந்த ஹிந்து மெஜாரிட்டியாகவும் இருக்காங்க அந்த நாட்டில். இந்த லட்சணத்தில் இந்த துலுக்கம் சொல்கிறேன், இந்த நாட்டில் எனக்கு பாதுகாப்பு இல்லையே, இந்த நாட்டில் மைனாரிட்டிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள். என்னடா இது, எந்த நாட்டில்டா அது நடக்கிறது? அந்த ஊர் வன்னியர் மெஜாரிட்டி ஊர் தானே, எந்த நாட்டில் நடக்குது இது? ஆனால் இங்கே துலுக்கனுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவானு. இதுக்குங்கிறது ஒருத்தன் அந்த யாத்திரை போயிட்டு இருக்கான், நீங்கள் அவன் பேர் என்ன, ராகுல்னு ஒரு அவன் தெருவா இதை சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு இடையில எந்த மதத்தையும் இந்தியாவில் நீங்கள் ஒரு மதத்தின் அடிப்படையில் எதையும் நீங்கள் டிஸ்கிரிமினேட்டரியா செய்திடப்படாது அப்படின்னு சிஏஏ விஷயத்தில் அமெரிக்காக்காரன் சொல்றானா? இங்க என்னடா நடந்துகிட்டு இருக்குது? இந்த சிஏஏ வந்தவொடனே பாகிஸ்தான்காரன் சொன்னானா, இந்தியாவில் இருக்கக்கூடிய துலுக்கனுக்கெல்லாம் வந்தாச்சுன்னா எங்க ஊர்ல நாங்கள் குடியுரிமை தருகிறோம், போங்களை இங்கிருந்து. யாரு வேண்டாங்கிறா? ஒரு பய போறானா? போக மாட்டாங்களே, ஒரு பய போறது இல்ல. அப்போ உனக்கு உலகத்திலேயே பாதுகாப்பான நாடு இந்தியா தானே. நிச்சயமா. அப்ப நீங்க ஒழுக்கமா இருக்கணுமா வேண்டாமா? இப்ப நீங்க எங்களுக்கு தொல்லை பண்ணீங்கன்னா, இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பாகிஸ்தான்காரன் ஏரோப்ளைனை கொண்டு போய் ஆப்கானிஸ்தான்ல குண்டு போட்டு குழந்தைகள் உட்பட 8 பேர் இறந்து போனார்கள். இந்த செய்தி இப்ப நம்ம ஊர்ல துலுக்க பயல்களும் குதிச்சானே, இஸ்ரேல்காரன் போட்டு போட்டான் காசாலன்னு. ஏன்டா இப்ப பாகிஸ்தான்காரன் ஆப்கானிஸ்தான்ல போட்டானே, அங்கேயும் தான் குழந்தை செத்து இருக்கேன். அப்ப இந்த குழந்தை சாகும்போது இது துலுக்க குழந்தை இல்லையா? அப்ப கொல்லக்கூடியவனும் கொல்லப்படக்கூடியவன்லயும் உனக்கு ஒரு பாகுபாடு இருக்கு இல்லையா? அவனும் துலுக்கம் தான், இவன் துலுக்கம் தானே. ஆமா. அப்ப ஒரு துலுக்கம் இன்னொரு துலுக்கனை கொண்டானா அது நியாயம். கேட்டாச்சும் அந்த துலுக்கம் அடாவடி பண்ணானா கொண்டானே. அப்ப அதே இது இன்னொருத்தன் நீ அடாவடி பண்ண அவன் கொள்ளத்தானே செய்வான். ஆமா, தானே இயல்பு. ஆமா. ஏன் இப்ப இங்க உள்ள துலுக்க பேர் ஏன் ஒரு பேர் அதுக்கு வாய் திறக்கல? போடுங்க, நம்பிட்டு பேரும் பாகிஸ்தான் ஏத்து பேசுங்களேன்டா. இப்ப ஆப்கானிஸ்தான்ல போட்டு விட்டான்னு எதுக்கு இந்த விஷயத்தை சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஊர்ல உள்ள துலுக்கம் போல புரிஞ்சுக்கணும். என்ன தவிர நீங்க இருக்கிற இடத்தெல்லாம் நீ துலுக்க இடம் ஆக்கிட்டீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல குண்டை போடக்கும், அதே பாகிஸ்தான் ஓமேலையும் குண்டை போடுவான். இது ஹிந்து நாடா இருக்கும் வரதான் இங்க இருக்கிற சொச்ச மிச்சம் துலுக்கனுக்கும் பாதுகாப்பு. அதனாலதான் சிஏஏ இங்க வந்த உடனே அவன் நான் குடியுரிமை தரேன்னு சொன்னா ஏதாவது துலுக்கம் போனானா இங்க இருந்து இல்லையே. ஏன் போனானா? அவங்க உன் ஆப்படிப்பான்னு தெரியும்ல உனக்கு. ஆமா, அங்க சோத்துக்கே லாட்டரியில் அடிச்சிட்டு இருக்கோம். சோத்துக்கு வழி இல்லாத பயலுக்கு தானே இவனுங்க. அப்போ உன் நிலைமை இது. நீ இந்த பயங்கரவாத துலுக்கம் 10 பேர் சொல்றதை கேட்டு ஹதீஸில் இப்படி சொல்லி இருக்கு, அதனால நான் இதை நாசமாக்க போறேன்னா நீ யாரு தலையில? முதல்ல உன் தலையில நீ தீயள்ளி போட்டுக்கிற. முதல்ல உன் ஹதீஸில் அப்படி சொல்லி இருக்கு. எங்க ஊர்லயும் கிருஷ்ண பரமாத்மான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் சொல்லிட்டு போயிருக்காரு, எப்பப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை நாட்டுவதற்கு நான் வருவேன். 1300-400 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன உனக்கே இவ்வளவு இருக்கும். 3000-5000 வருஷம் முன்னாடி எங்கால் இப்படி சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால எங்க ஊரை நாங்க பாதுகாக்க மாட்டோமா?
உலகத்துல எங்கெல்லாமோ நீ போன, எல்லா இடத்துலையும் பச்சைக்கூடிய நாட்டின உள்ளூர்காரனை மட்டும் ஒழிச்ச, மொழியை ஒழிச்ச, பண்பாட்டை ஒழிச்ச, எல்லாத்தையும் ஒழிச்ச. உன்னால இன்னும் இந்த நாட்டை ஒன்றும் செய்ய முடியவில்லை. காரணம் என்னன்னா, எங்க கிருஷ்ண பரமாத்மா எங்களுக்கு வழிகாட்டிட்டு போயிட்டான். இன்னைக்கு யதார்த்தத்துல நம்ம நாட்டில் நடக்கக்கூடியது ஒரு தர்ம யுத்தம். இன்னைக்கு துரைமுருகன் இதுக்கு காசு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த ஆக்கிரமிப்பை அரசு ஏற்றுக்கொண்டு விட்டது, அதான அர்த்தம். ஆமா, இல்லைன்னா எப்படி நீ ஃபண்ட் கொடுக்க முடியும்? 2 லட்சம் ரூபாய் நீ எப்படி ஃபண்ட் கொடுக்க முடியும்? அப்போ அந்த உள்ளூரில் உள்ள இந்துக்கள் இப்போ எலெக்ஷன் வரும்போது யோசிக்கணும், கதிரானந்துக்கு ஓட்டு போட்டா நாளைக்கு பணத்தை எரிக்கிறதுக்கு கூட உனக்கு இடம் கிடையாது. திமுகவுக்கு ஓட்டு போட்டா நாளைக்கு உனக்கு வழிபடுவதற்கு ஒரு திரௌபதி அம்மன் கோவில் கூட கிடைக்காது. இதை இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.